என்னம்மா இது இவ்வளவு ஆவேசப்படுற? விட்டா அந்த ஆளை கொலை பண்ணிருப்ப போலுக்கு. 10 ரூபாய் கீழே கடந்த கூட அதை எடுத்து எனக்குன்னு வச்சுக்காம யாரோடதுன்னு கேட்டு கொடுக்கற ஆளியா நானு? என்ன பார்த்து இவ என்னென்ன சொல்றான்? அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுங்கய்யா. சரிம்மா, எனக்கு தண்டனை கிடைச்சு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா உன்னை கொன்னுட்டு அந்த கேஸ்ல நான் ஜெயிலுக்கு போயிருவேண்டா. யுவர் ஆனர், குற்றவாளி தான் செஞ்ச தப்ப மறைக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். அதனால ஆதாரங்களை பார்த்து நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க ஐயா. இந்த போட்டோ ஒண்ணு மட்டும்தான் ஆதாரமா இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? மேரேஜ் சர்டிபிகேட்டும் கல்யாண பத்திரிகையும் அந்த ஃபைல்லயே இருக்குங்கய்யா. இதுல இருக்கிற கைரேகை இந்த பொண்ணோட கைரேகை தானா? இல்லங்கய்யா, நான் கைரேகை வைக்கல, அத நம்பாதீங்க. ஐயா, அது அவளோட ரேகை தாங்க ஐயா. இவளை பிரியவே கூடாதுன்னு ஆசையா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ண. கடைசியில அந்த சர்டிபிகேட் இப்படி ஒரு இடத்துல யூஸ் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்கய்யா. அவன் நீலி கண்ணீர் வடிக்கிறான். அவன் சொல்றது எல்லாமே பொய்ங்கய்யா. இத பாருமா, இந்த போட்டோ எடுக்கிறது நீ தானே? இல்லங்கய்யா, அவன். இத பாருமா, எதோ பேசிட்டு வேண்டாம், கேக்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லு. இந்த போட்டோ எடுக்கிறது நீயா இல்லையா? ஆமாங்கய்யா, அதுல இருக்கிறது நான் தான். ஆனா அந்த போட்டோ உண்மை இல்ல. இதோ இதுல இருக்கிற கைரேகை உன்னோடதா இல்ல வேற யாருதாவதா? அது என்னோடது இல்லங்கய்யா. நான் அந்த சர்டிபிகேட்ல கைரேகையே வைக்கல. அம்மா, போட்டோல ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணிடலாம். அதே போல கையெழுத்தும் கூட அதே மாதிரி வேற ஆளை வச்சும் போட்டுடலாம். ஆனா கைரேகை எப்போ மாறாதேம்மா. ஆமாங்கய்யா, அதை செக் பண்ணா கண்டிப்பா அவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சிரும். அதை செக் பண்ண சொல்லுங்கய்யா. கரெக்ட். மிஸ்டர் கணேசன் ஐயா, அந்த பொண்ணு கிட்ட ஒரு கைரேகை சாம்பிள் எடுத்துக்கோங்க. சரிங்கய்யா. அதையும் இந்த சர்டிபிகேட் இருக்கிற கைரேகை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஓகே? சரிங்கய்யா. ஐயா, போட்டோ எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருக்கிற கைரேகையும் இந்த பொண்ணோடது தான். இந்த பொண்ணு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்குதுங்கய்யா. அத நீங்க கண்டிப்பா அனுமதிக்க கூடாதுங்கய்யா. இத பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே பாலபாடம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். நான் இப்ப அந்த பொண்ணு பேசுனத கேட்டு தீர்ப்பு எழுத போறது கிடையாது. அவங்க கால அவகாசம் கேட்கறாங்க, அதை கொடுக்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவகாசம் தரலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் யார் சொல்றது போய் யார் சொல்றது உண்மைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கய்யா. ரஞ்சித், கவர்மெண்ட் சர்டிபிகேட்டை ஃபேக்கா ரெடி பண்ணா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியலன்னா உங்க லாயர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
ஐயா நான் சொல்றதாயா உண்மை. இல்லைங்கய்யா, நான் சொல்றதுதான் உண்மை. ஓகே ஓகே, இத பாருங்க, உண்மைங்கிறது வித மாதிரி. அத பூமிக்கடியில எவ்வளவு ஆழமா புதைச்சு வச்சிருந்தாலும் தண்ணி விடணுங்கிற அவசியமே இல்ல. நிலம் ஈரமா இருந்தாலே அது முட்டி மோதி முளைச்சு வந்துடும். நீங்க 2 பேர்ல யார் உண்மைங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த வழக்க மதியத்துக்கு ஒத்தி வைக்க. என்னையா இது? சர்டிபிகேட்ட பார்த்துட்டு சரியா இருக்குன்னு தீர்ப்பு சொல்வாருன்னு பார்த்தா இப்படி இதை கிராஸ் செக் பண்ண சொல்லிட்டாரு. அதான் மேடம் எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலன்னா அவ்வளவுதான். பட் வித்யாவுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இந்த கோர்ட்டுக்கு வந்தோமோ அதை விட பெரிய தண்டனையே இவருக்கு கிடைச்சிடும். சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நானே கையில இருந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கேன். ஏன் சார், அந்த ரிப்போர்ட் கொடுக்கற ஆள்கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ண முடியுமா? ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தெரிஞ்சாலே சுத்தியல் எடுத்து மண்டையிலேயே என்ன போட்டுருவாரு. சார்? இப்ப பாரு, தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் ஆமா, வரப்போகுது. மேடம். அப்புறம் என்ன, அந்த வித்யா ஜெயிலுக்கு போயிடுவா. ஜெயில இருந்து திரும்பி வந்தாலும் வேதா அவளை ஏத்துக்க மாட்டா. ஒரு அனாதையா தெரு தெருவா பைத்தியம் புடிச்சு சுத்த போறா. அந்த வேதா குடும்பத்துக்காக பாவம் அவ வாழ்க்கையே நாசமா போக போகுது. ரொம்ப கற்பனை பண்ணிக்க வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் வித்யாவுக்கு எந்த ஆபத்தும் வராது.